ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? மேல ஒரு புக் இருக்கு, எனக்கு 8ல் எடுத்து தர முடியுமா? சரி ஜெர்சன், கீழே இருக்கு. அக்கா ஏறும் போது பயமா இல்லை, ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப தூரமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஜெர்சன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். எப்படி இருக்கு ஜெர்சன்? பயப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உடன்படி படத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடம் நம்ம கூட சேர்ந்து படிக்க ஜெர்மன் வந்திருக்காங்க. ஹாய். இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. பார்க்கறதுக்கு ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஞாபகமாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜானும் பரமத்துக்கு பண்ணி ஆமீன். இந்த வாரம் நம்ம 6வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துடைய தலைப்பு தேவன் ஜெயிக்கிறார். இந்த வாரத்தோட மனப்பாடம் என்னன்னா 1 சாமுவேல் 14:6. ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தேவன் நமக்கு வெற்றியை தருகிறார். சவுல் ராஜாவுடைய படை கிபியா பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே கூடியிருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாரும் பக்கத்து மலைகளிலிருந்து கூடியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர்களை தாக்கவும் அவங்கள்ட்ட இருந்து திருடவும் பெலிஸ்தியர்கள் கிட்ட நூற்றுக்கணக்கான ரதங்களும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் இருந்தாங்க. இஸ்ரவேல் படையில 600 பேர் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. இஸ்ரவேல் வீரர்கள் கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. சவுல் ராஜா கிட்டையும் இளவரசரான யோனத்தான் கிட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் இருந்தது. இஸ்ரவேல் வீரர்கள் கிட்ட கடப்பாரை, மண்வெட்டி, கூருள்ள ஆயுதங்கள், கோடாரி, காற்றுக்கோள்கள் இது எல்லாத்தையும் வச்சுதான் யுத்தம் செய்யணும்னு இருந்தாங்க. ஆனாலும் அதை கூர்மைப்படுத்துறதுக்காக பெலிஸ்தியர்கள் கிட்ட போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனாலும் இது எல்லாம் விவசாயம் செய்வதற்கான கருவிகளா இருக்கிறதுனால இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. இவங்க எல்லாரும் குன்றுகள்ல ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா யோனத்தான் பயப்படல. யோனத்தான் மட்டும்தான் தேவன் யுத்தத்துல வெற்றி தருவாருன்னு நினைச்சான். ஒரு நாள் யோனத்தான் அவரு கூட இருந்த ஒரு வீரர்கிட்ட என் கூட வா அப்படின்னு சொன்னாரு. அந்த வீரருக்கு யோனத்தான் ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போனது யாருக்குமே தெரியாது. யோனத்தான் அந்த வீரர்கிட்ட இந்த மலைக்கு நடுவுல போனா பெலிஸ்தியர் கூட்டத்துக்கிட்ட நம்ம போகலாம், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவாரு, தேவன் நம்மளை காப்பாத்துறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த வீரர்கிட்ட சொன்னாரு. அந்த வீரர் நீங்க முன்னாடி போங்க, உங்க கூடயே நானும் வரேன் அப்படின்னு சொன்னாரு. யோனத்தான் சரி வா போலாம் அப்படின்னு அந்த மலைகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நம்மள பார்க்கும்போது இருங்க நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம காத்திருப்போம். ஆனா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தேவன் நமக்கு வெற்றி தருவாருன்னு அது அடையாளமா இருக்கும். யோனத்தானும் அந்த வீரரும் ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த பெலிஸ்தியர் கோட்டை இருந்த இடத்துக்கிட்ட போனாங்க. அந்த பெலிஸ்தியர்கள் பாக்குற மாதிரி அவங்க 2 பேரும் அங்க போனாங்க. அங்க பாருங்க இஸ்ரவேலர்கள் எல்லாரும், அங்க பாருங்க இஸ்ரவேலர்கள் அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசினாங்க. அங்க இருந்த பெலிஸ்தியர்கள் எங்க கிட்ட வாங்க, நாங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம அடையாளம் அப்படின்னு யோனத்தான் சொன்னாரு. தேவன் நமக்கு வெற்றியை தர போறாரு அப்படின்னு அந்த வீரர்கிட்ட சொன்னாரு. அவங்க 2 பேரும் அந்த கூர்மையான பாறையில ஏற ஆரம்பிச்சாங்க. அவங்க மேல போனதும் யோனத்தான் முன்னாடி போனாரு.
பின்னாடியே அந்த வீரரும் போனாரு. 20 பெலிஸ்தியர் வீரர்கள் அவங்கள திடீர்னு தாக்குனாங்க. ஆனா யோனத்தானும் அந்த பக்கத்துல இருந்த சோல்ஜரும் தேவன் உதவி செய்வாருன்னு தெரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாரையும் சீக்கிரமா தோக்கடிச்சிட்டாங்க. அங்க மேல இருந்து பார்த்துட்டு இருந்த மற்ற வீரர்கள் பயந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து குழம்பி போயிட்டாங்க. மீதி வீரர்கள் எல்லாரையும் அங்க இருந்து கீழே வர சொன்னாங்க. அந்த வீரர்களும் பயந்து போயிட்டாங்க. ரதம் ஓட்டுறவங்களும் பயந்து போயிட்டாங்க. குழப்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி எல்லா பக்கமும் ஓடிட்டாங்க. ஒரு பெரிய படையும் நிறைய குதிரை வீரர்களும் ரத்தங்களும் வர மாதிரி பூமி நடந்துச்சு. யோனத்தானுக்கும் அந்த வீரருக்கும் அந்த பெலிஸ்தர்களுக்கும் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சவுல் ராஜாவும் அவருடைய 600 வீரர்களும் அங்க வரும்போது யோனத்தானும் அவன் கூட இருந்த வீரரும் அவங்க அமைதியா நின்று பெலிஸ்தியர் ஓடுறத பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாரும் அன்னைக்கு தேவன் உதவி செஞ்சதுனாலதான் அன்னைக்கு யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நாள் தேவன் நமக்கு வெற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. யோனத்தானும் அவருடைய வீரரும் ஒரு பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுத்தாங்க. தேவன் அவங்களை காப்பாத்துறத யாராலையும் தடுக்க முடியும். யோனத்தான் யுத்தத்தை தனியா ஜெயிச்சிருக்க முடியாது. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வரும்போதும் தேவன் நமக்கு உதவி செய்வாரு. ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது தேவன் நமக்கு வெற்றியை தராரு. நம்ம பாடத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம சில நேரம் பயந்துடலாம். ஆனா நம்ம எப்போதும் மேல நோக்கி தேவனை நோக்கி பார்த்தோம்னா தேவன் நமக்கு உதவி செய்வாருன்னு நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது தேவன் நமக்கு வெற்றியை தராரு. எந்த விஷயமா இருந்தாலும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வாருன்னு நாங்க நம்புறதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க பிரச்சனைகள் வரும்போது உங்க நம்பிக்கைய எங்க வைக்க போறீங்க? ஆண்டவர் மேலயா இல்ல வேற யாரும் மேலயா? இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி சுவாமி. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நாங்கள் இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஒரு காலை கேட்டு ஒரு காலை விடாமல் அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்க உதவி செய்யுங்க. இதை அவங்க மறக்காமலேயும் இருக்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உதவியாகவும் இருக்க உதவி செய்யுங்க.